அன்பான பிள்ளைங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எல்லாரு கூடயும் பேசணுங்கிறது ஒரு ஆசை. எல்லா பிள்ளைங்களும் என்னை தேடி வருவாங்க, பேசுவாங்க. அது ஒரு மன மகிழ்ச்சியான தருணமும் கூட. காலையிலேயே பிள்ளைங்க என்னை பார்த்து பேசிட்டு போகிறாங்க பாருங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு. அது மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்க, அது இன்னும் மன மகிழ்வை தருது. அவங்களோட சேர்ந்து காலையிலேயே 5 மணிக்கு 4 மணிக்கு சிரிக்கிறோம், பேசுகிறோம். அதுவே இவ்வளோ ஒரு நல்ல சந்தோஷம் பாருங்களேன். சில பேருடைய வாழ்வில் பாருங்க, செய்வனுங்கிறத செஞ்சு வச்சுடுறாங்க. அப்போது குடும்பத்தார், குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, பிள்ளைங்க மொத்தமாக கஷ்டப்படுகிறாங்க. என்ன நோயினே கண்டறியப்பட முடியலை. அப்படி மாற்றி இப்படி மாற்றி எப்படி எப்படி பண்ணினாலும் அதிலிருந்து விடுபட முடியலை. மனசில் அதிக கவலைகள் வந்துடுது. எங்கேயாவது உள்ள தொந்தரவுகள், பிரச்சனைகள் இவங்களையே மாட்டிக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தண்ணியில் பிரசனம் பாருங்க. தண்ணியில் பிரசனம் பார்க்குறது இறைவன் எங்களுக்கு கொடுத்த ஒரு வரம். நாங்கள் சுவாமிக்கு நல்ல விதமாக பூஜைகள், காரியங்கள் சிறப்பாக பண்ணுறோம் பாருங்க. தெய்வம் எங்களுக்கு கொடுத்த வரம். சரிங்களா? தண்ணியில் பிரசனம் பார்க்குறது மூலமாக இன்னதுன்னு நீங்கள் அறிஞ்சிக்கலாம். பார்த்தீங்களா? அடுத்தது, உங்கள் தெய்வங்களுக்கு ஏதாவது குற்றங்கள் இருக்கா, இல்லை வீட்டிலையே துஷ்ட சக்திகளை ஏவி விட்டுருக்காங்களா, இது என்னதுன்னு முறையாக தெரிஞ்சுக்கிட்டு மன மகிழ்வாக உங்களுடைய வாழ்வை ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்தையும் நீக்கி விட்டு நீங்கள் நல்ல மாதிரி வாழுங்க. வெற்றியாகட்டும், வளமான வாழ்வாகட்டும். நாள்தோறும் இருக்கிற காலம் வரைக்கும் நல்ல வாழ்க்கையினை நம்ம வாழுவோம். என்ன ஒன்று, தெய்வங்கள் எப்படியாப்பட்ட தெய்வமானாலும், என்ன தெய்வமானாலும் அவங்க உச்சாட நிலையில் இருக்கணும். அப்போ தான் அந்தந்த குடும்பங்கள் நல்ல சீரோடு வாழும். இது உண்மையான உண்மை. சரியா? அதில் என்ன ஒரு மாற்றங்கள் இருந்தால் கூட நாங்கள் அதை நிவர்த்தி பண்ணி கூட தருவோம். சரிங்களா? நம்பி வாங்கோ. ஆலோசனையாவது சொல்லுவோம். நீங்கள் அது மாதிரி பரிகாரங்கள் பண்ணி கூட அது மாதிரி சரியாவாங்க. நல்லதம்மா.